விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சீரியல்களில் பாண்டியன் ஸ்டோர்ஸ் மற்றும் சிறகடிக்க ஆசை என்ற இந்த இரு தொடர்களும் பெண்களை மட்டுமல்ல, ஆண்கள், குழந்தைகள் என அனைவரையும் கவர்ந்தவை. இந்த இரண்டு தொடர்களிலும் மீனா என்ற கதாபாத்திரம் இடம்பெறுகிறது. இந்த இரு தொடர்களிலும் ஏராளமான பேர் நடித்திருந்தாலும் மீனா என்ற கதாபாத்திரங்களில் நடிக்கும் இருவரும்தான் மிக பிரபலம் பெற்றுள்ளனர். அதிலும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் தொடரானது ஆண்களை வெகுவாய் சுண்டி இழுத்துள்ளது. அதற்கு காரணம் அதில் மீனாவாக நடிக்கும் நடிகை ஹேமாவும் ஒரு முக்கிய காரணம். பாண்டியன் ஸ்டோர்ஸ் மீனாவின் முகமே ஒரு காமெடியான முகம். அவர் கோபமாய் முறைத்து பார்த்தாலும் சிரிப்புதான் வருகிறது. அழகான குடும்பபாங்கான முகம். சிறகடிக்க ஆசை. இந்த தொடர் நல்லா போயிட்டு இருந்தது. ஆனால் தற்போது திரைக்கதையில் மிக கேவலமாய் போய்க் கொண்டிருக்கிறது. இதில் வரும் மீனா கேரக்டரை விட அவரது கணவரான முத்துவை முட்டாளாய் காட்டுவதே திரைக்கதையாசிரியரின் வேலையாக உள்ளது. அந்த காலத்து பாணியில் திரைக்கதை அமைக்கிறார். தற்போதெல்லாம் சிறகடிக்க ஆசை தொடர் பார்க்கவே பிடிப்பதில்லை. பாண்டியன் ஸ்டோர்ஸ், சிறகடிக்க ஆசை இந்த இரண்டு தொடர்களிலும் வரும் காட்சியமைப்புகள் இரட்டை குழந்தைகள் போல் ஒன்றாக உள்ளது. இரண்டின் திரைக்கதை அமைப்புகளும் ஒத்துப்போய் காப்பி அடிப்பது போல் உள்ளது. இந்த இரண்டு சீரியல்களிலும் வரும் மீனா கதாபாத்திரங்கள் அனைவரிடத்திலும் மிகவும் பிரசித்தி பெற்றவையாகும். இந்த இரு மீனாக்களைச் சுற்றி உள்ள ஒற்றுமைகள், வேற்றுமைகள் என்னவென்று இப்போது பார்ப்போம். முதலில் இரண்டு தொடர்களின் வேற்றுமையை பார்ப்போம். 1. இதில் மாமியார் கோமதிக்கு ரொம்ப பிடித்த மருமகள் மீனா. இதில் மாமியார் விஜயாவிற்கு பிடிக்காத மருமகள் மீனா. 2. டிகிரி படிப்பு படித்தவர். பணக்கார குடும்பம். பள்ளிப்படிப்பு வரை படித்தவர். மிக ஏழ்மையான குடும்பம். 3. மீனா அரசு ஊழியராக வேலை பார்க்கிறார். இதில் மீனா சொந்தமாய் பூ வியாபாரம் செய்கிறார். 4. இவரது கணவர் செந்தில் தனது அப்பாவிற்கு அடங்காதவர். இவரது கணவர் முத்து அப்பாவிற்கு பிரியமானவர். 5. இவர் முகத்திலேயே காமெடி தாண்டவம் ஆடும். இவருக்கும் காமெடிக்கும் ரொம்ப தூரம். 6. இதன் திரைக்கதை திருமதி பிரியா தம்பி. இதன் திரைக்கதை திரு குருசம்பத்குமார். 7. இதன் தயாரிப்பாளர் கே. விஜயலட்சுமி. இதன் தயாரிப்பாளர் திருமதி ராதிகா சீனிவாசன். 8. இந்த சீரியலின் இரண்டாவது சீசன் 2023ஆம் வருடம் அக்டோபரில் தொடங்கியது. இந்த சீரியல் 2023ஆம் வருடம் ஜனவரியில் தொடங்கியது. இப்போ ஒற்றுமைகள் என்னென்னு பார்ப்போம். 1. இதில் பாண்டியன், கோமதி தம்பதியினருக்கு 3 பையன்கள், 2 பெண்கள். அண்ணாமலை, விஜயா தம்பதியினருக்கும் பையன்கள் 3. 2 பையன்களில் இரண்டாவது பையனான செந்திலின் மனைவிதான் மீனா. இரண்டாவது பையனான முத்துவின் மனைவிதான் மீனா. 3 இதில் மீனாவும் இளைய மருமகளான ராஜியும் ரொம்ப க்ளோஸ். இதில் மீனாவும் இளைய மருமகளான சுதியும் ரொம்ப க்ளோஸ். 4 இதில் மூத்த மருமகளான தங்கமயில் தான் படித்தவர் என பொய்கள் சொல்லி பாண்டியன் குடும்பத்தை ஏமாற்றி மருமகளாக வந்துள்ளார். இதில் மூத்த மருமகளான ரோகிணி தான் பணக்காரி என பொய்கள் சொல்லி விஜயா குடும்பத்தை ஏமாற்றி திருமணம் செய்திருப்பார். 5 இதில் தங்கமயில் குடும்பத்தின் பித்தலாட்டம் மீனாவுக்கு தெரியவந்தாலும் தங்கமயில் சத்தியம் வாங்கியதால் குடும்பத்தினருக்கு தெரியாமல் மறைக்கிறார். இதில் ரோகிணியின் பித்தலாட்டம் மீனாவிற்கு தெரியவந்தாலும் ரோகிணி வாங்கும் சத்தியத்தால் குடும்பத்தினருக்கு தெரியாமல் மறைக்கிறார். 6 மூத்த மருமகள் செய்த பித்தலாட்டம் தெரியவந்ததும் குடும்பமே அவரை வீட்டை விட்டே விரட்டுகிறது. மூத்த மருமகள் செய்த பித்தலாட்டம் தெரியவந்ததும் குடும்பமே அவரை வீட்டை விட்டே விரட்டுகிறது. 7 பிரிந்து போன தங்கமயில் தனது கணவர் சரவணனுடன் சேர பார்க்கிறார். பிரிந்து போன ரோகிணி தனது கணவர் மனோஜுடன் சேர பார்க்கிறார். 8 இதில் சரவணன் விவாகரத்துக்கு அப்ளை செய்துள்ளார். மனோஜ் விவாகரத்துக்கு அப்ளை செய்துள்ளார். இந்த இரு சீரியல்களும் ஒரு மணி நேர இடைவெளிகளில் ஒளிபரப்பாகி வருவதால் இதில் உள்ள ஒற்றுமைகளை மக்கள் கணிக்க மாட்டார்கள் என விஜய் டிவி நிர்வாகம் நினைத்துவிட்டது போல.
மனதில் கவலைகளுடன் உட்கார்ந்திருக்கும் போது, தற்போது பாண்டியன் ஸ்டோர்ஸில் மீனா அடிக்கும் முக சேட்டைகளை பார்க்கும் போது மன கவலைகளும் மறந்துவிடுகிறது. மீனா கதாபாத்திரத்தில் நடிகை ஹேமா மிக இயல்பாய் நடிக்கிறார். எது எப்படியாயினும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் மீனாவின் முகத்திற்கு ஏற்ற வகையில் தற்போது காட்சிகளை சித்தரித்து அமைத்து வருகிறார் திரைக்கதையாசிரியர் திருமதி பிரியா தம்பி. அவருக்கு எங்கள் பிரக்ஷம் சேனல் சார்பாக நன்றிகள்.